நோயுற்றிருந்தாலும் நலம் அடைவார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு, நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறார் என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான ஒரு காட்சியில் நாம் நம்மையும் உட்புகுத்துவோம். இதே ஆண்டவர் எவ்வாறு பெத்சதா என்று சொல்லப்படக்கூடிய அந்த குளத்தின் கரை அருகில் வந்து நின்றாரோ அதே போன்று இன்று நம் முன் வந்து நிற்கின்றார். இந்த மனிதனை போன்று வாழ்வு போராட்டத்திலே போராடி தோற்று போய் இருக்கின்றோம். மனம் தளர்ந்து போய் இருக்கின்றோம். நம்மை போன்று எல்லோருமே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உடல் நலமற்று போய் இருக்கிறார்கள், மன நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் ஒருவருக்கு ஒருவர் மனதை தேற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் யார் செய்த புண்ணியமோ தெரியவில்லை. ஒரு சில நபர்கள் அவர்கள் வேண்டுவது போன்று சுகத்தை பெற்றுக் கொண்டு செல்கிறார்கள். அந்த குளம் கலக்கப்படுகிற பொழுதெல்லாம் யாராவது ஒருவர் அதை இறங்குவார். எவ்வித நோயுற்றிருந்தாலும் அவர் குணமடைவார் என்று வாசிக்க கேட்கின்றோம். இந்த ஆற்றல் அந்த குடும்பத்திற்கு எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்கிறதே, எனக்கு கிடைக்காதா என்று ஏங்குகிற பொழுது அதுதான் இருக்கக்கூடியதிலேயே மிகப்பெரிய வேதனை. மேலும் ஒரு சில நபர்களுக்கெல்லாம் கொண்டு போய் இறக்கி விடுவதற்கு ஆள் இருக்கிறது. ஆனால் என்னுடைய குடும்பத்திற்கோ எனக்கோ உதவி செய்வதற்கு ஒரு ஆளும் இல்லையே என்று நொந்து கொள்கிற பொழுது அதனுடைய வேதனை இன்னும் அதிகம். அதிலும் குறைவாக என்னால் போட்டி போடக்கூடிய அளவு